அவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி. இன்றையுடைய தமிழ்நாடு கவர்னர் ரவி அவர்கள் அந்த மாண்பை குறைச்சிட்டார். அவரு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, இது மாதிரி தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா அதை பரிசீலனைக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதும் ஒரு விதமான அடக்குமுறை தானே. தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபை தான் நம்ம பின்பற்ற மரபுன்றது மாற்றிக்கக்கூடியது தானே மேம். சார் 100 வருஷம் ஆண்ட மரபை வந்துட்டு எப்படிங்க மாத்துறதுக்கு? கவர்னரோட வேலை என்னதுன்னா, தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அறிக்கை வாசிப்பது மட்டும்தான் கவர்னரோட வேலையே வெளியே. நமக்கு ஹீ இஸ் ஒன்லி என் மெசஞ்சர். போஸ்ட்மேன் வேலை தான். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு மெசஞ்சர் தான் அவரே ஒழிய ஹீ இஸ் நாட் அ பர்சன் டு டிக்டேட். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, யார் குற்றவாளியோ 6 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக்காவே யார் அந்த சார் அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து எழுப்புறாங்க. காங்கிரஸோட இதில் நிலைப்பாடு சார், காங்கிரஸோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடு. யார் அந்த சாருங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ஆளுநர் அவர்களாக இருக்குமோ கூட எனக்கு டவுட்டாக இருக்குது சார். யார் அந்த சார்? அது கேட்டனால தானே அவர் இன்னைக்கு திரும்பி ஓடினார். அவர் அது வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஆர்எஸ்எஸ்ஸை வந்து வளர்த்துறதுக்கு, அல்லது பிஜேபியை வளர்த்ததுக்கு பிஜேபியால் அல்லது ஆர்எஸ்எஸ்ஸால் ஏவி விடப்பட்ட ஒரு கைக்கூலி தான் கவர்னர் ரவி அவர். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரிகை கட்பட் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கங்க. சட்டமன்றத்தில் இன்னைக்கு என்ன மேம் நடந்துச்சு? சட்டமன்றத்தில் இன்றைக்கு காலையில் கவர்னர் உரையுடன் சட்டமன்றம் தொடங்குறதுக்கான ஒரு ஆயத்தங்கள் நடந்துட்டுருப்போ அவர் கவர்னர் வர டைம்லேயே மிக தெளிவாக தெரிஞ்சு அவர் வந்துட்டு இதை பாய்காட் பண்ணணுங்கிற முடிவோடையே கவர்னர் வந்தாருங்கிறது அவருடைய நடையிலேருந்தே பாடி லாங்குவேஜ் இருக்குது தெரியுமா, வந்தார். சரி, நம்ம மரபுப்படி வந்து நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து, ஏன்னா தமிழருடைய பண்பாடு இத்தனை வருடங்களாக நம்ம பாடிட்டு இருக்கிறது, அதை இது பண்ணோன்னா நாங்கள் காங்கிரஸ் வந்துட்டு எங்களுடைய அதிருப்தி, ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய அதிருப்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு கவர்னர் பேசும்போது நாங்கள் அவரை முற்றுகை இட்டோம். ஏடிஎம்கே ஒரு சைடு முற்றுகை போட்டிருந்தாங்க, இன்னொரு சைடு பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எங்களோட இது பண்ணணும். ஆனால் கவர்னர் இஸ் வெரி பர்டிகுலர், பேசக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்துட்டு பர்டிகுலராக இருந்திருக்கிறாரு. ஆனால் கவர்னருடைய அவர் வாசிக்கணும், சம்மந்தமே இல்லாமல் அவர் வந்துட்டு ஏதோ இது பண்ணிவிட்டு அவர் வெளியில் நடப்பு பண்ணிட்டார். அப்போது இதோட மரபு என்னங்கிறது எங்களுக்கும் புரியாது. அப்போ கவர்னர் திட்டமிட்டே முதலேருந்து வந்திருக்கிறாரு. உடனே அவர் பாட்டுக்கு யாரையுமே கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் அவமதிச்சு அவர் போகிறாருன்னா இந்த கவர்னர் வந்துட்டு இப்படி ஒரு பதவி இவருக்கு தேவையா? ஏன்னா கழிஞ்ச 3 வருடங்கள் இதுதானே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து திட்டமிட்டே வந்துட்டு அவர் போனதுங்க. ஆனால் அவர் அசம்பிளிக்கு வந்தது இன்னைக்கு அந்த உரையை வாசிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான். அவர் உள்ளே வந்ததுலேருந்தே காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு கோஷங்கள் எழுப்புறதாகட்டும், அதுக்கப்புறம் அதிமுக கோஷங்கள் எழுப்புறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இல்லை? சரிங்க, உங்கள் வாதத்துக்கே வரேன். நெருக்கடி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அவர் அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேண்டாமா? பதில் கொடுத்தாரா? அவரோட கடமை என்னது? கொடுக்கக்கூடிய, அதாவது 2025 புது வருடம் திறந்திருக்கு, அந்த உரையை வாசிக்கணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அந்த உரையை இது ஒன்று தான் அவரோட வேலை, வேறு எந்த வேலையுமே கிடைக்காது. தண்டத்துக்கு அவர் உட்காந்து இன்னைக்கு ராஜ்பவனில் உட்காந்து நானும் ஆளுநர்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா? கண்டிப்பாக சார். அவர் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலி, அதனால தான் நான் ரொம்ப குறைச்சேன். அதாவது கவர்னருங்கிறது மிகப்பெரிய பெரியவர்களெல்லாம் அலங்கரித்த ஒரு பதவியக்கினுடைய மாண்பை வந்துட்டு இன்றையுடைய தமிழ்நாடு கவர்னர் இவர் ரவி அவர்கள் அந்த மாண்பை குறைச்சிட்டார். இதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அவரோட பதவிக்காலமே முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு. இல்லை அப்புறம் எதுக்கு அவர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு? இவருக்கு வந்துட்டு இவ்வளவு கோடிக்கணக்கான மாதம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் வேண்டா வேலை. அது வந்து சொல்கிறேன், அந்த இடத்துக்கே அவர் வந்துட்டு தகுதி இல்லாமல் அவர் இன்னைக்கு ஆயிட்டார். அவரு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, இது மாதிரி தேசிய கீதத்தை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர் கோரிக்கை வைக்கிறாரு. ஆனால் அதை பரிசீலனைக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்றதும் ஒரு விதமான அடக்குமுறை தானே அது? சரிங்க, நான் இன்னொன்று உங்கள் வாதத்துக்கு வரேன். தேசிய கீதத்தை எழுப்பலைங்கிறீங்க இல்லையா?
அவர் அப்படி சொன்னாருங்கிறதுக்கு நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்களா இருந்துட்டா நாங்கள் வந்து முற்றுகைப்பட அவர் ஏதோ சொல்கிறாரு எங்களுக்கு அது காதில் ஒழுங்காக விழாது ஏதோ ஸ்டாப் கோயின் உட்காருங்க அவர் இங்கிலீஷில் வந்துட்டு எல்லாருமே கற்றுமா எங்களுக்கு அந்த அவர் சொல்கிறத கேட்கணும். இன்னொன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு என்னங்க ஆரம்பிக்கிறப்ப தமிழ் தாய் வாழ்த்து, முடிக்கிறப்ப இதுதானே நம்ம மரபு. காலகாலமாக குடியரசுத் தலைவர் நம்மளுடைய இதுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. முன்னால் பெரிய 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 எல்லா ஆட்கள் தலைமைகளெல்லாம் நம்ம மன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இதுதானே சட்டமன்றத்துடைய மரபாக இருக்கிறது. இவருக்காக திடீர்னு மாறணும் அப்படின்னா ஒன்றும் தமிழ் தாய் வாழ்த்தை பாட வேணாம்னு சொல்லல. அவர் தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க, கூட தேசிய கீதமும் பாடுங்க. எங்க தேசிய கீதம் முடிச்ச பிறகு தானே சார் இதுதானே சார் நம்ம மரபப்படி தானே சார் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபை தான் நம்ம பின்பற்ற வேண்டிய மாற்றிக்க முடியாது தானே மேம். சார் 100 வருஷம் ஆண்ட மரபை வந்துட்டு எப்படிங்க மாத்துறதுக்கு? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் வந்துட்டு ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பாணியை வச்சுருப்பீங்க. நமக்குன்னு ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு உண்டு, ஒரு கலாச்சாரம் வந்து அந்த தமிழ்நாடு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் மாற்றி இன்னொரு வெளியில் உள்ளதை புகுத்துறதுக்கு வந்துட்டு எந்த தமிழ்நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அப்படி என்றால் இதை வந்துட்டு ஒரு சட்டமாக அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ நீங்கள் எப்படி உங்களோடது? ஏன்னா கவர்னரோட வேலை என்னதுன்னா தமிழக அரசால் கொடுக்கப்பட்ட அறிக்கை வாசிப்பது மட்டும்தான் கவர்னரோட வேலையே வெளியே இங்கே வந்து சட்டம் ஏற்றுவது எதுவுமே அவரோட வேலை கிடையாது. இல்லை, நேஷனல் ஆந்தம் கோட் ஆஃப் கண்டக்ட் பிரகாரம் மாநில அரசு நடக்கும் முறையான அரசு நிகழ்ச்சிகள் ஆளுநர், துணைநிலை ஆளுநர் வருகையின் போதும் நிகழ்ச்சியின் விடைபெறும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். நிகழ்ச்சியில் விடை பெறும் பொழுதும் நீங்களே தெளிவா சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பிக்கிறப்பையும் சரி முடிக்கிறப்பையும் தேசிய கீதம் இது பண்ணப்படும் அப்படின்னு நேஷனல் ஆந்தோட கோட் ஆஃப் கான்டக்ட் விதி இருக்கு. நம்ம 91 முன்னாடி வரைக்கும் தமிழ் தாய் வாழ்த்து இல்லை. ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ பாட்டோம். அப்ப இவர் ஒரு விஷயத்த கோரிக்கையா வைக்கிறாரு அப்படின்றப்ப அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அது அரசுக்கு அதுல எங்க சிக்கல் இருக்கு? சரிங்க, இவர் வந்துட்டு நான் இன்னொன்னு கேட்குறேன். இவர் வந்துட்டு இந்த ஆளுநர் அப்படி வெளிநடப்பு செய்து போறாரு இல்லையா? இவர் வந்துட்டு முதல்ல நம்மக்கிட்ட பேசியிருக்கணும். இவர் வந்துட்டு வந்த உடனே வெளிநடப்பு செய்துட்டு அப்படியே நம்ம மதிச்சாரா? தமிழ்நாட்டு மக்களை மதிச்சாரா? இல்லை, வெளிநடப்பு செய்து போகிறாரு. போய் அந்த அவர் வந்துட்டு அவருடைய ராஜ்பவனுக்கு கூட போய் சேர்ந்திருக்க மாட்டார். அதுக்குள்ளாலேயே வந்துட்டு அவர் ஏற்கனவே தயார்படுத்திப்பட்ட அந்த ட்விட்டரில் வந்துட்டு வருது, செய்தி வருது பார்த்தீங்களா? அவர் கண்டிப்பாக ஆளுநர் மாளிகைக்கு அவருக்கு போயிருக்க மாட்டார். அது நீங்கள் எல்லாருமே பத்திரிகாரங்களும் நீங்கள் ஒத்துக்குவீங்க. அதுக்குள்ளாலேயே வந்துட்டு அதாவது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தேசிய கீதம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதை மாத்துறாரு. என்ன எடுக்கணும்? நாடாளுமன்றத்தை எடுத்து விடுறாங்க, வெறும் சட்டமன்றத்தில் போடுறாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் ஏன் அவர் எடுத்து விடுறாரு? அதையும் போட்டிருக்க வேண்டியதானே? நான் சொல்கிறது சரிதானே? அவர் வந்துட்டு அந்த ட்விட்டரில் வந்துட்டு மிக தெளிவாக முதல்ல வந்துட்டு இவர் போய் சேர்றதுக்கு முன்னாடி இவரோட ட்விட்டர் வந்துட்டு வருது. அப்படின்னா இவர் ஏற்கனவே திட்டமிட்டு நான் வந்துட்டு புறக்கணிச்சிட்டு வருவேன் அப்படின்னு இவர் திட்டமிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு வந்த அந்த உரை போட போகிறாங்க. அந்த ட்விட் போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அதில் வந்து என்ன போடுறாங்க? நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தேசிய கீதம் ஏற்றப்பட வேண்டும்ட்டு அவர் போடுவார். கொஞ்ச நேரத்தில் அந்த நாடாளுமன்றங்கிற வார்த்தையை டிலீட் பண்ணுறாங்க. ஏன் அதை டிலீட் பண்ணுறாரு? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அவர் பதில் சொல்லுங்க, நாங்களும் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை, தேசிய கீதம் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தேசிய கீதமும் பாடுங்க அப்படின்றது அவர் விரும்புகிறார். அப்படின்றப்ப அவர் தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. கடந்த வருடமும் சொன்னதாக ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அண்ணாமலை அவர்களும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப அதை பரிசீலனைக்கு உட்படுத்தினாலே அரசாங்கம் அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. சரிங்க, பரிசீலனைக்கு உட்படுத்துகிறோம். நாங்கள் கேட்குறோம் வந்துட்டு பரிசீலனைக்கு நாங்கள் வந்துட்டு தேசிய கீதத்தை யாருமே தமிழக அரசோ அல்லது தமிழ்நாட்டு மக்களோ யாருமே அவமரியாதை செய்யவில்லை. தேசிய கீதத்தை நாம் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் தரம் தாழ்த்தி தலை தாழ்த்தி நம்ம அதை வணங்கவும் செய்கிறோம். நம்மளுடைய உணர்வு பூர்வமான ஒரு பாடல் தேசிய கீதம். அந்த தேசிய கீதத்தை நம்மளுடைய தமிழ்நாடு மரபுப்படி நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலும் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம், முடிக்கிற டைம்னா தேசிய கீதம் பாடுறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி சட்டமன்றம் ஃபாலோ பண்ணிட்டு அதுதான் சார் பண்ண முடியும். திடீர்னு ஒரு ஆளை புகுத்துறதுக்கெல்லாம் முடியாது. ஏன்னா இந்த சட்டத்தை வந்துட்டு சீக்கிரத்துலலாம் மாற்ற முடியாது. இதுதான் நம்மளுடைய மரபு, இதை தான் ஃபாலோ பண்ண முடியும். இவரோட தமிழக ஆளுநருக்கு எந்த ஆளுநருக்குமே அரசாங்கத்தில் தலையிடுவதற்கான அனுமதியும் இது கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியும். தெளிவாக இன்னைக்கு சபாநாயகர் சொல்லிவிட்டார். தமிழக அரசாங்கத்தில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. எங்கேயாவது ஏதாவது சட்டத்தில் எழுதி வச்சிருக்கா அதிகாரம் இருக்குன்ட்டு? நமக்கு ஹீ இஸ் ஒன்லி என் மெசஞ்சர். தமிழக ஆளுநர் தமிழக ஆளுநர்ல எல்லா ஆளுநருமே
ஒரு Postman மாதிரி. ஆமாம், போஸ்ட்மேன் வேலை தான். அதாவது ஒரு அரசாங்கத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஒரு மெசஞ்சர் தான் அவரே ஒழிய ஹி இஸ் நாட் அ பர்சன் டு டிக்டேட், ஹி இஸ் நாட் அ டிக்டேட்டர்ஷிப். ம். அவர் அது வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆர்எஸ்எஸ்ஸை வந்து வளர்த்துறதுக்கு, அல்லாட பிஜேபியை வளர்த்ததுக்கு பிஜேபியால் அல்லது ஆர்எஸ்எஸ்ஸால் ஏவி விடப்பட்ட ஒரு கைக்கூலி தான் கவர்னர் ரவி அவர்கள். இல்ல அவரு அரசாங்கம் எழுதி கொடுக்குற உரையை முழுவதும் அவர் வாசிக்க விருப்பம் இல்ல, அதனால தான் அவர் வெளியேறிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தை பயன்படுத்தி வெளியேறிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அரசாங்கம் கழிந்த வருடங்கள் செய்த நல்ல காரியங்கள், ம், ம், எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கான் அவருக்கு வந்துட்டு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு பொறுக்க முடியலை. ம். ஏன் இது அவர் வந்து தமிழ் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் வந்துட்டு ஏதாவது இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது, ஆளுநர் இவர் கழிந்த 3 தடவையாட்டு புறக்கணிக்கிறாருன்னா அப்படின்னா இவரோட மனசுல என்னது இருக்கு? ம். அப்போ பிஜேபி அங்கேருந்து சொல்லி சொல்லி விட்டுருக்காங்க, ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவாக சொல்லி விட்டுருக்காங்க, இந்த மாநிலங்களில நம்ம பிஜேபி ஆளலை, அதனால அங்கே நீ பிரச்சனை பண்ணணும். ம். ஏன் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், நம்ம தெலுங்கானால தமிழிசை சௌந்தரி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த இது கவர்னராக இருந்த டைமில் என்னெல்லாம் வேண்டாம் வேலை, பாண்டிச்சேரியில் என்னெல்லாம் வேண்டாம் வேலை பண்ணினாங்க. சும்மா தேவையில்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் தலையிட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை நீங்கள் நடத்துறீங்க இல்லைல்ல? அப்போ நீங்கள் எதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் நீங்கள் நோண்ட வரீங்க? உங்க வேலை என்னமோ போஸ்ட்மேன் வேலையை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணணும். ஆளுநர் அவர்களுக்கு வேற எந்த வேலையுமே கிடையாது. பேசாம அவங்க போஸ்ட்மேன் வேலை அப்படின்லாம் நம்ம அவ்வளவு குறைச்சி மதிப்பிடணுமா அதை? சார் இப்போ அதுதான் சார், வேற என்ன சார், வேற என்ன வேலை அவங்களோட வேலை? நீங்க ஒன்று சொல்லுங்க பாப்போம், ஆளுநரோட வேலை என்ன சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. நம்ம அனுப்புற மசோதாவை அவர் அடுத்து அவர் தானே இது பண்ணணும். அதுதான் சார் போஸ்ட்மேன் வேலைன்னு சொன்னது. உங்க வாயாலேயே சொன்னீங்க. நீங்க வந்து கொஞ்சம் டீசெண்டாக சொன்னீங்க, நான் அதை கொஞ்சம் அழகாக கொஞ்சம் மெருகூட்டி நான் வந்துட்டு போஸ்ட்மேன் சொன்னேன். அதுக்கு ஒரு போஸ்ட். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை திசை திருப்புறதுக்காக தான் ஆளுநரை இது மாதிரி ஒரு அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலை முன்வைக்கிறார். சார் ஆளுநரை வந்துட்டு யாருமே அவமானப்படுத்தலாம், அவர் தானே தன்னைத்தானேயே தரம் தாழ்த்தி கொண்டார். எந்த மக்கள் பிரதிநிதிகளும் அவரை வந்துட்டு அவமானப்படுத்தவில்லை. ஒன்று எக்ஸாம்பிள், இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு நடக்கக்கூடாத மோசமான ஒரு சம்பவம் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஒரு சின்ன ஒரு குழந்தைன்னு வேணால் சொல்லலாம், எங்களோட இதுக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டுற அந்த இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுனீங்க? அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? நீங்கள் ஒரு வேந்தர் நியமித்திருந்தால் அதோட கண்ட்ரோல் துணைவேந்தர்கிட்ட இருந்திருக்கும். இவர் வந்து கொடுக்கக்கூடிய எந்த மசோதாவுக்கும் சைன் பண்ண மாட்டார்ல, கிடப்பில் போடுவாங்களாம். அதானே நம்மளுடைய கவர்னர் பண்ணிட்டு இருக்கிறாரு, கிடப்பில் போடுவாராம். இந்த கிடப்பில் போடுறது டைமில் எந்த ஒரு எப்படி எப்போ திட்டங்களை இது கொண்டு வர முடியும்? எப்படி வந்துட்டு ஒரு நிர்வாகத்தை இன்னைக்கு அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம் வந்துட்டு ரொம்ப ஒரு படிப்புக்கும் சரி தான், ஒரு நிர்வாகத்துக்கும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸுக்காக இருந்தாலும் சரி தான், பிள்ளைங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நிர்வாக சீர்கேடும் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் யாரு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். தமிழக அரசு இல்லையா? கண்டிப்பா இல்லை. அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அது இந்த துணைவேந்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியது கண்ட்ரோல் வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை. தட் இஸ் தி பிக்கெஸ்ட். அதுதான் சார் பிரச்சனை, அதுதான் சார் பிரச்சனை, அதுதான் சார் உங்க வீட்டுல கவனிக்கக்கூடிய ஒண்ணு தானே. ஒரு யுனிவர்சிட்டியில எல்லா வெளியே ஒரு பொது இடத்துல நடந்துச்சு அப்படின்னா கூட அது நம்ம கடந்து போகலாம். ஆனா யுனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படின்றப்ப அதுக்கு அரசாங்கமும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள்? அங்க இருக்கிற ஹெட் மாஸ்டர் தான். ஹெட் மாஸ்டர். அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹெட் யாரு சொல்லுங்க? வேந்தர் தான். வேந்தர் இல்ல. அப்ப அதுக்கு அடுத்து இவர் தான் ஆமா சார், ஆமா துணைவேந்தர் இல்ல, துணைவேந்தர் தான் அதோட இது. துணைவேந்தர் இல்ல, வேந்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்குமா? அவருக்கு அப்ப தெரியும் என்னென்ன நிர்வாக சீர்கள் கிடக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, பிள்ளைங்களோட தரவரிசை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது எதுவுமே இல்லாதனால தானே சார் இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால இதுக்கு முழுக்க காரணம் நம்மளுடைய ஆளுநர் ரவி அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இப்போ அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, யாரு குற்றவாளியோ 6 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவே யார் அந்த சார் அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து எழுப்புறாங்க. காங்கிரஸோட இதுல நிலைப்பாடு என்னங்க சார்? காங்கிரஸோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவான ஒரு நிலைப்பாடு. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும், தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது காங்கிரஸினுடைய தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும். எங்களோட எய்மும் அதுதான். அது தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் சொல்லியிருந்தார். குற்றவாளிகளை வந்துட்டு தண்டிக்கப்பட வேணுங்கிறத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. எந்த இடத்துலையும் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு முதல் குரலாக
செல்வப்பிரந்தை அவர்கள் தான் எங்களுடைய மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் தான் பேசினார். அது உங்களுக்கே தெரியும். மற்றவங்க எல்லாம் பேசுறதுக்கு முன்னாலேயே எங்க தலைவர் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டார். இல்ல இப்ப எல்லா அதிமுகல இருந்து எல்லாரும் கேட்கறது யார் அந்த சார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான். சரி, பின்னாடி ஒருவர் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து சிட்டி கமிஷனர் வந்து புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே எப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நீதிமன்றமும் கேள்விகளை முன் வச்சுச்சு. நீங்க உங்களுக்கு அந்த சந்தேகமே இல்லையா? இவர் ஒருவர் மட்டும் தான் அப்படின்னு நீங்களும் அந்த முன்முடிவு சரி. யார் அந்த சார்? இதுக்கு கண்டிப்பா நானும் ஒரு பதில் கொடுக்குறேன் சார். யார் அந்த சார்ன்னு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருமே இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்குது. எல்லாராலையும் எழுப்பப்படக்கூடிய அன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு சம்பவம் நடந்த டைம்ல இந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடந்த டைம்ல ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க, ஆஃப் பண்ணேன்னு சொல்றாங்க. எந்த வாட் எவர் மேபி அது ஒரு புதிராக தான் இருக்குது. இந்த சர்வர் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? அங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கிட்ட இருக்கும். இல்லை சார், மெயின் அந்த ஃபோனோட சர்வர் கண்ட்ரோல் இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில். ஆமாம், ரைட்? அதில் ஏதாவது மாற்றம் உண்டா? அப்படின்னா யார் அந்த சாருங்கிறத ஈஸியாக அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காமல் இருக்கிறது? யார் அந்த சாருங்கிறது எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை ஆளுநர் அவர்களாக இருக்குமோ கூட எனக்கு டவுட்டாக இருக்குது சார். யார் அந்த சார்? அது கேட்டனால தானே அவர் இன்னைக்கு திரும்பி ஓடினாரு. இன்னைக்கு சட்டமன்றத்தில் யார் அந்த சார் தமிழக அரசு வந்துட்டு இந்த இவங்க ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை வந்துட்டு வஞ்சிக்கிறார். உண்மையிலே ஆளுநர் வஞ்சிக்கிறாரு. தமிழக அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டத்தையும் வந்துட்டு எதிர்க்கிறாரு. தமிழக அரசை வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருமொழி கொள்கை வச்சிருக்கோம். அவர் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்ட்டு கொண்டு வராரு. நம்மகிட்ட இந்தியை திணிக்கணும்னு பார்க்குறாரு. இப்படிப்பட்ட இந்த கொள்கைகள் எல்லாமே RSS உடைய கொள்கைகள். இதெல்லாம் திணிக்கிற டைமில் இப்படி ஒரு பிரச்சனை நான் கேட்குறேன். இதெல்லாம் வந்து சர்வர் எல்லாமே இருக்கிறது அங்கே தான். சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் தான் நம்மளுடைய மெயின் இது இருக்கு. அவங்க வந்து அந்த யார் அந்த சார் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் பண்ணாமல் இருக்காரு? ஏன் ஆளுநர் வந்துட்டு ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அவரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு அவர் இதுக்கு வந்துட்டு உடனே ஏன் இந்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம இருக்கிறாரு? பண்ணியிருக்க வேண்டியதானே. மீதி எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டத்தனமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தெரியக்கூடிய நம்மளுடைய ஆளுநர் அவர்களுக்கு ஏன் இதை பற்றி வாய் திறக்காம இருக்கிறாரு? அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஸுவல் அசால்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தீவிரமாக சிறப்பாக தான் செயல்பட்டாங்க அப்படின்றது தான் உங்களுடைய கண்டிப்பா. அரசாங்கம் இமீடியட்டாக வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணினாங்க. எல்லாமே அரசாங்கம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் நம்மளை ஆளுகின்ற நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் என்னவென்றால், கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு இவர்களை அந்த குற்றவாளியை மேலும் குற்றவாளிகள் இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். அது மாதிரி போலீஸே வந்துட்டு அவரை ஸ்பீடப் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேஸுக்காக. அதுவும் எல்லாருக்கும் பத்திரிகையில நம்ம டெய்லி பார்க்கறது தானே. ஆனால் அதே நேரம் ஏன் பாஜக அமைதியா இருக்கிறது? இந்த விஷயத்தை பற்றி ஏன் பாஜக அமைதியா இருக்கிறது? அண்ணாமலை போராட்டம் பண்ணாரு, சாட்டையாலாம் அடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு போராட்டமா சார்? அண்ணாமலை சாட்டையால் அடிச்சார் இல்லையா? எதை வச்சு அடிச்சா? உண்மையில அவர் அடிச்சாரு சார். அந்த சாட்டை எப்படிங்கிறதே வெளியில வந்துட்டு சரியா? அவர் எதுக்காக அடிச்சாரு? நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்றீங்களா? நான் எதுவுமே பண்ணலைன்னு நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை. ஏன் வாயை திறக்கல? ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில அல்லது மற்ற காலேஜ் யூனிவர்சிட்டியில எல்லாம் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறத பற்றி ஏன் இவங்க வாயை திறக்கல? அதே மாதிரி ஏன் மும்மொழி கொள்கைகளை வந்துட்டு இவங்க ஏன் எதிர்க்காம இருக்கிறாங்க? தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிக்க வந்திருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களுடைய பேச்சை ஏன் இவர்கள் கண்டிக்காம இருக்கிறார்கள்? இதுதான் நான் கேட்கிறேன் ஒழிய நீங்க சொல்ற மாதிரி அர்த்தத்துல நான் கேட்கல. இவங்க அதே மாதிரி பெண்கள் எல்லாம் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. கண் துடைப்பாக நடத்தின குஷ்பு அவர்கள் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அது சந்தித்திருச்ச ப்ரோக்ராம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு கண்ணகியை வந்துட்டு எப்படி கொண்டு வந்தாங்க? ஒரு கிராமிய கலைஞரை கொண்டு வந்து, ஏங்க உங்க பார்ட்டியில உள்ள ஒருத்தவங்களை வச்சு நீங்க பண்ணியிருந்திருக்கலாம்ல. எதுக்குங்க ஒரு கிராமிய கலைஞரை வச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? சந்திச்சிருச்சா இல்லையா? இதெல்லாம் தேவையா? நீங்க நம்ம உணர்வுபூர்வமாக உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை வந்துட்டு அல்லது அந்த கொடுமையை வந்துட்டு யாராலையும் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம். அப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்லயும் பொம்பளைகள் இருக்கிறாங்க. நடக்கக்கூடாது. நடந்திருக்கு. நடந்ததை வந்துட்டு அரசியலாக்கினார்கள் பாஜகவினர். யாருமே எந்த கட்சியும் அதை அரசியல் ஆக்கல. ஆனா பாஜகவினர் அதை அரசியலாக்கி அந்த என்ன சொல்ல ஒரு ரொம்ப அரசியலாக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல அவர் சம்மந்தப்பட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் இல்லையா அப்படின்னு இன்ன வரைக்கும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இன்னும் அமைச்சர் மாசுகிட்ட இருந்து ஒரு விளக்கம் கூட வரல. அப்ப இதுவும் கவனிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். என் சந்தேகம் எல்லாரும் திமுக நோக்கி கேட்க தானே செய்வாங்க. சரிங்க, நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. இன்னைக்கு நான் ஒரு அரசியல்வாதி, ஒரு எம்எல்ஏவா இருக்கிறேன். என் கூட நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. என் பின்னால 10 பேர் வருவாங்க. எனக்கு யாரையுமே எத்தனை பேரை தெரியும்? 10 பேர்ல எனக்கு ஒருத்தவங்கள தெரியுமா இருக்கும். இல்ல இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் டிஸ்பியூட் வருது அப்படின்னா அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அவர் என்ன சந்திச்சதே இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அதுதான் நாங்க சொல்றேன் சார். அதுதான் சொல்ல 10,000 பேர் வருவாங்க.
1000 பேர் நம்மளை பார்க்க வர டைம்ல எல்லாரும் கூட நம்ம ஃபோட்டோ எடுப்போம், ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த மாதிரி வந்த ஒரு ஆளாக தான் இருக்கலாம். ஸோ அவர் வந்துட்டு மாசுவல் நீங்கள் சொல்கிறீங்க, மாசுப்பிரமணியத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு கூட வந்தாரா இல்லைன்னா இதை வந்துட்டு ஃபோர்ஜரியாக கொண்டு வந்த ஒரு ஃபோட்டோவா எதுவுமே தெரியாது. அதுதான் விசாரணை நடக்குது இல்லையா? விசாரணை நடந்து அது விசாரணைக்கு அப்புறமா வெளியில் வரும். எதுவுமே தெரியாமல் அவர் வந்து பாவம் அமைச்சர் அவர்கள் சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் ஏதாவது சொல்லி இது நீங்கள் அடுத்து ஒரு அரசியல் எதுக்கு, அதனால அவர் அமைதியாக இருக்கிறார். ஆனால் தெளிவாக அவரும் சொல்லிட்டாரு, அது யாராக இருந்தாலும் என் வீட்டில் உள்ளவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக தண்டிக்கப்படணுங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆளுநர் உரை அப்படின்றது ஒரு பலூன் மாதிரி, அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் ஆளுநர், அதாவது எப்பவுமே எதிர்க்கட்சிகள் வந்துட்டு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய உரைகளை இப்படி சொல்றது அவரோட வழக்கம். இவர் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, இவருடைய உரையை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். பழைய ஆளுநர் உரை எப்படி போட்டிருந்தாங்க இருந்துட்டு முழுசும் எப்படி பண்ண, ஒரே இவங்க முன்ன ஏடிஎம்கே ஆண்டு கொண்டு இருந்த டைம்ல ஜெயலலிதா அம்மையார் புகழ் பாடுவதிலே தான் எல்லாமே ஆளுநர் உரை இருந்ததே ஒழிய ஆக்கப்பூர்வமா இதில். ஆனால் இன்றைக்கு உள்ள ஆளுநர் உரையில் நீங்க பார்த்தீங்கன்னா நாம் செய்தது என்ன, எத்தனை கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம், எங்கெங்க என்னென்ன பண்ணியிருக்கிறோம், நாளைக்கும் அடுத்த வருடத்துக்கான அதாவது கம்மிங் இந்த வருடத்துக்கான என்னெல்லாம் பண்ண போறோங்கிறத தெளிவா சொல்லியிருந்தாங்களே. இந்த ஆளுநர் உரையில தான் வேங்கவேல் விவகாரம் உள்ளடக்கி இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கு, ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு அந்த உரையில இருக்கு. அதை நீங்க ஏற்கிறீங்களா? சட்டம் ஒழுங்கு சார், இப்போ வந்துட்டு எல்லா இடமே வந்துட்டு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கே நீங்க சொல்றீங்க, அவங்க வந்து குற்றவாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இனி இதை விட அதாவது எந்த இடத்துல வந்துட்டு சட்டம் ஒழுங்கு நிர்வாகக்கேடு இருக்கிறதோ அந்த இடத்துல தமிழக அரசினுடைய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது சார். அதனால தான் இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு நிம்மதியாக ரோட்டில் நடக்க முடியுது. அதை மட்டும் நினச்சிக்கோங்க சார். வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அது நமக்கு மட்டும்தான் இருக்குது. வேற எங்கேயும் இங்கே மணிப்பூர் எடுத்துக்கோங்களேன், எத்தனை பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எடுத்துக்கோங்க சார், எங்க இவ்வளவு ஃப்ரீடமா வந்துட்டு இருக்க முடியுதா? பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம இங்க பாஜக கேள்வி கேட்க முடியாது, நம்ம கேள்வி கேட்க வேண்டிய திமுக தான். அதுதான் சார், நமக்கு இங்க ஃப்ரீயா இருக்கும்னு சொல்ல வரேன். அங்க வந்துட்டு நமக்கு பத்திரிகை சுதந்திரம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பத்திரிகை சுதந்திரம் வந்துட்டு நெருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எங்களுடைய கூட்டணி கட்சி ஆளக்கூடிய தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் ஃப்ரீயாக இருக்கிறது. நீங்க யாரையும் கேள்வி கேட்கலாம், நாங்களும் பதில் சொல்லலாம். இதுதான் பத்திரிகை சுதந்திரமாக இருக்கிறது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதனால்தான் நம்மளுடைய எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா ஏதோ 101-2 பிரச்சனைகள் நடக்குது, அதில் வந்துட்டு நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி பிரச்சனை நடக்கிற இடத்துல வந்துட்டு உடனடியாக முதல் அமைச்சர் தலையிட்டு அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அல்லனா போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணது, அதுக்குள்ள சட்டத்தினுடைய கடமைகளை மிக தெளிவாக செய்து கொண்டு 2023 ஆரம்பிக்கிறப்ப ஆகட்டும், அசம்பிளி 24 இப்போ 25 வரைக்குமே ஆளுநருக்கும் அரசுக்குமான அந்த ஒரு முரண் அப்படின்றது தொடர்கதையாக ஆகிட்டே இருக்கு. இதனால மக்கள் பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதும் குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது சார். 2023 2022 எல்லாம் வந்து இவர் ரவி அவர்களை எதுக்காக அனுப்புனாங்க? இங்க அரசாங்கம் கொடுக்க உரையை படிச்சு அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணணும். அவர் கவர்னரை எதுக்கு தமிழ்நாட்டில் நியமிச்சாங்க கேட்குறேன். வந்து அவருக்கு தெளிவா RSS ஒரு அஜெண்டா கொடுத்து விட்டுருக்காங்க. டிஎம்கேயை வந்துட்டு இல்லைன்னா இங்கே எதுக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது, இன்னைக்கு நீட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்க்கிறோம், அவர் ஆதரிக்கிறாரு. குழந்தைகளோட எதிர்காலத்தை கொஸ்டின் மார்க் ஆக்குறாரு அவர். ஓகே, உங்களோட வேலை நாங்கள் கொடுக்குறத வந்துட்டு நீங்கள் சைன் பண்ண இல்லைன்னா திட்டத்தை பாஸ் பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஆளுநர் அவர்களுக்கு அது புரியாமல் இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறமா நான் திரும்ப முதல்ல சொன்ன மாதிரி மும்மொழி கொள்கைகள், அவர் நம்ம வந்துட்டு இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம போயிட்டு இருக்கோம். இவர் மும்மொழி கொள்கை இங்கே கொண்டு வந்துட்டு அது இது பண்ணுறாரு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இவர் வந்து துணைவேந்தர்களை நியமிக்காமல் இருப்பது, அதனால என்ன கல்வியினுடைய தரம் வந்துட்டு மிக தாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வரணும்னு அவர் சொல்றாரு. நம்ம வந்துட்டு பழைய எஜுகேஷன் எல்லாருக்கும் வந்துட்டு இப்போ சமமான கல்வியை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் இவர் எதுக்குறாரு சார். இவர் எதுக்குற ஒருத்தர் வந்துட்டு ஆளுநராக தமிழ்நாட்டில் கண்டினியூ பண்ணுவதற்கு தார்மீக அடிப்படை உரிமை இல்லை என்பது என்னுடைய வாதம். இப்போ ஆளுநரை வந்து நீக்கிறதுக்கு என்ன நெருக்கடி கொடுக்க போறீங்க? திமுக கூட்டணி நீங்களாகட்டும், ஆளுநரை மாற்றுறதுக்கு வந்து நெருக்கடி வந்துட்டு இன்றைக்கே தெள்ள தெளிவாக நீங்கள் சட்டமன்றத்தில் தெளிவாக ஆகுது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அவர் அன்அஃபிஷியலாக ஒரு ஏஜென்ட், அன்அஃபிஷியலாக ஐ ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ட், அன்அஃபிஷியலாக அவர் வந்துட்டு இன்னைக்கு தன்னுடைய பதவி காலத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்.
பிஜேபி அரசாங்கம் அவருக்கு வந்துட்டு பதவியை கண்டினியூ பண்ணுவதற்கான எந்த ஒரு லெட்டரையும் கொடுக்கல, எந்த ஒரு அஃபிஷியல் லெட்டர்ஸும் கொடுக்கல. இவர் ஏன் அதை வந்துட்டு ரிசைன் பண்ணாம அந்த சேர்ல உட்காந்துருக்கிறாரு? பதவிக்காலம் முடிஞ்சல, பெட்டி கட்டிட்டு போகணும்ல. இல்லை நான் திரும்ப அப்படின்னா இங்கே குடைச்சல் கொடுக்க, தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்காக தானே இவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. இவர் அதனால முதல்ல கண்டிப்பாக இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்க போகும் என்பதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.